சமஸ்கிருதத்துக்கு 3000 கோடி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கூட கொடுக்காதவர்கள், சமஸ்கிருதத்துக்கு 7-8 பல்கலைக்கழகங்களை வைத்துவிட்டு தமிழை அவமதிப்பவர்கள், தமிழ் பிள்ளைகளை தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி மாணவர்களுக்கு கல்வி நீதி கொடுக்காதவர்கள், இவர்கள்தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்ற பேரில் வருகிறார்கள். எச்சரிக்கை. ஏன் இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களாம் இந்துக்கள் இல்லையா? ஏன் அந்த இந்து பிள்ளைகளுக்கு கல்வி நீதி தரமாட்டேன்னு சொல்றீங்க நீங்க? மெட்ரோவை மதுரையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை இவ்வளவு பேசுறீங்களே, இந்துக்கள் தானே மெட்ரோவை அதிகம் பயன்படுத்துறது யாரு? மதுரையில இந்துக்கள் தானே, மதுரையில மெஜாரிட்டி இந்துக்கள் தானே. அந்த இந்துக்கள் பயன்படுத்துற மெட்ரோவுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க, இந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்விக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் இந்துக்கள் அதிகம், அவன் வியாபாரி, சாப்பிட்றவன், நுகர்வோர் எல்லாருக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டு கொலை செய்யறீங்க. இந்துக்களின் பொருளாதாரத்தில் அடிப்பது, இந்துக்களின் வயிற்றில் அடிப்பது, இந்துக்களின் வழிபாட்டு உரிமையில் அடிப்பது, இந்துக்களின் நுகர்வு கலாச்சாரத்தில் அடிப்பது, இந்துக்களின் கல்வி உரிமையில் அடிப்பது, இந்துக்களின் இடஒதுக்கீடு உரிமையில் அடிப்பது, இப்படி எல்லாவற்றிலும் இந்துக்களினுடைய பொருளாதார கல்வி வழிபாட்டு உரிமை எல்லாவற்றிலும் இந்துக்களை பழிவாங்குவது RSS சங் பரிவார் சனாதன கொள்கைதான் ஒழிய அப்பாவி இஸ்லாமியர்கள், அப்பாவி கிறிஸ்தவர்கள், அப்பாவி இந்துக்கள் யாருமே நமக்கு எதிரி கிடையாது. மதத்தை சொல்லிக் கொண்டு ஒருவர் வருகிறார் என்றால் ஏதோ ஆதாயம் இருக்கிறது. இதை குஜராத்தாக மாற்ற, அயோத்தியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதை நான் சொல்லல, அந்த தலைவர்களே வெளிப்படையாக அயோத்தியாக தமிழ்நாட்டை மாற்றுவோம்னாங்கன்னா பாபர் மசூதி இடிக்க போறோம், தர்காக்கள் இடிக்க போறோம், 125 மசூதிகள் லிஸ்ட் ரெடி ஆயிருக்கு, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. தமிழ்நாட்டில் நடக்காது என்பது உண்மைதான், நடக்கக்கூடாது என்பதும் நாம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இந்த அரசியல் உணர்வை பெற்றுக்கொண்டே இருங்கள். இது தமிழ்நாடு, தமிழர் பூமி, சமூக நீதி பூமி, மத நல்லிணக்க பூமி. இங்கே இந்த பூச்சாண்டி காமிக்க முடியாது. உண்மையான இந்துக்களின் எதிரி யார்? RSS சங் பரிவார்கள், சனாதனிகள் தான் உண்மையான இந்துக்களினுடைய அனைத்து உரிமைகளுக்கும் எதிரி. இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு ஒருபோதும் எந்த வகையிலும் எதிரி இல்லை. அரசியல் எதிரியும் கிடையாது, பொருளாதார எதிரியும் கிடையாது, வரி ஜிஎஸ்டி போட்டு நம்மளை வதைப்பது கிடையாது, நம்மளுக்கு கல்வி தரக்கூடாதுன்னு சொல்றது கிடையாது, இந்துக்கள் சாமி கும்பிட உரிமை இல்லை என்று எதுவுமே முஸ்லீம்கள் சொல்லலை. உண்மையான எதிரிகள் யார் என்று அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள். அவர்கள் வேக வேகமாக நமது பேரை சொல்லி நம்மை பழி கொடுக்க தமிழ்நாட்டையும் குறிவைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை.